நான் என்ன கடன்காரி ஆகணும்னு ஆசைப்பட்டாடி கடன் வாங்கினேன். வாழ்க்கையில் முன்னேறணும்னா பணம் தேவை. நல்ல ஒரு கான்செப்ட் வருது, அதில் சேருங்கன்னு சொல்லி ஒருத்தன் சொன்னான். மேடம் உங்க கடின உழைப்புக்கு இன்னும் 2 வருஷத்துக்குள்ள நீங்க கோடீஸ்வரி மேடம். மேடம் கொக்கருக்கு ஒன்று ஒரு கான்செப்ட் மேடம். அவர் யார்ட்ட பேச வரும்போது சைக்கிள்ல வந்தாரு, இப்போ ஒரு ஆடி கார்ல போயிட்டு இருக்காரு மேடம். மேடம் அதிர்ஷ்டம் வந்து எப்பவுமே நம்மள தேடி வராது மேடம். இது நல்ல சரியான நேரம் உங்களை தேடி வந்திருக்கு மேடம். மேடம் நான் ஒன்று சொல்லட்டா, அடுத்த மாசம் ஆடி கார்டு புக் பண்ண போறேன். நானும் 10,000 ரூபா வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன். ஒரே மாசம் அந்த கம்பெனிக்காரே ஓடி போயிட்டான். அன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு வட்டி கட்ட ஆரம்பிச்சேன். வருஷமும் 5 ஆச்சு. சின்ன சின்ன அமௌண்ட்டா 120 பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் 5,000 10,000 அப்படின்னு சொல்லி மொத்தம் 8 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் இருக்கு. மாதம் 70,000 ரூபாய்க்கு மேலே வட்டி கட்ட வேண்டியிருக்கு. அந்த காசு இந்த காசுன்னு சொல்லி மாதம் 50,000 ரூபா வட்டி கட்டிடுறேன். 20,000 ரூபாய்க்கு அவன்கிட்ட புரட்டி வட்டி கட்டுறேன். இந்த காசு கிட்டத்தட்ட வட்டி குட்டி போட்டு 5 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயிட்டு. பணம் என்னடா, பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம். ஒரு இடம் கிடந்துச்சு, அது உனக்கு கரகரன்னு வந்துச்சா? அதையும் வித்து வாயில போட்டியா? லோன் வாங்கி 4 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் ஒரு டியூல கட்டல. நீ என்னம்மா சொத்தை தானே திங்கிறீங்க? இப்படிலாம் பண்ணீங்கன்னா நாங்கள் எப்படிமா பிழைக்கிறது? இவ்வளோ வட்டியை எப்படி கட்டன்னு எனக்கே தெரியல. ஐயா, நேத்து ஒரு தரிசனம் கண்டேன். இன்று தீர்க்க தரிசனமாக உங்களிடம் அறிவிக்க வந்துள்ளேன். சுமார் 50-55 வருடத்துக்கு முன்பு நீங்கள் ராஜ குடும்பத்தில் பிறந்தவர்கள். ஆனால் உங்கள் தந்தையோ நீங்களோ செய்த தொழிலால் இன்று வறுமையில் வாடுகிறீர்கள். என்னம்மா இந்த ஆளு வந்தது பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கான்? தாமத்தையா வந்தாராம், பொய் பொய்யா சொன்னாராம், பை பையா எடுத்து போனாராம் பணத்தை.